மீனாட்சி சுடப்பட்ட வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வர்றதால கோர்ட் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த கேஸ பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயா, இன்னைக்கு நடக்க போற இந்த விசாரணை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மீனாட்சி அம்மாவை சுட்ட ரங்கநாயகிக்கு தண்டனை கிடைக்கணும். அதைத்தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அவளுக்கு சாதாரண தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது, தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே கோவமா இருக்காங்க. மீனாட்சிக்கு ஆதரவாவும் ரங்கநாயகிக்கு எதிராகவும் இருக்கிற மனநிலைய நம்மால பார்க்க முடியுது. மீனாட்சி வாழ்க! எங்கள் தலைவி மீனாட்சி வாழ்க! எங்கள் தலைவி மீனாட்சி வாழ்க! மீனாட்சி அம்மா வாழ்க! மீனாட்சி அம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இந்த வழக்க பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்கம்மா. மேடம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீதி வெல்லும், சட்டம் தான் கடமையை செய்யும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரங்கநாயகிக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. மக்களோட கோவத்தை ஓட்டு சீட்ல காட்டிட்டாங்க. அதுவே ரங்கநாயகிக்கு மிகப்பெரிய தண்டனை தான். இருந்தாலும் சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். சார், உங்கள் ஒய்ஃப் மேலே கொலை முயற்சி வழக்கு விசாரணைக்கு வருது. இதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, என் ஒய்ஃப் எந்த தவறும் பண்ணலை. அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் மீனாட்சி சுட்டாங்கன்னு கண்ணால் பார்த்த ஐ விட்னஸ் இருக்குது. அதெல்லாம் போயிங்க. எங்கள் அம்மாவை மாட்டி ஒன்றுன்னு பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் பாருங்க, எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு எங்கள் அம்மாவை நிரபராதின்னு வெளியில் கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிட்டு போங்க. சக்தி எங்கம்மா? அவ கோபால தேடி போயிருக்கா. இப்ப வந்துருவா. ஹியரிங் ஆரம்பிக்க போதுமா? ஃபோன் போட்டு சீக்கிரம் வர சொல்லுங்க. ரேவதி, சீக்கிரம் சக்திக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிம்மா. ரங்கநாயகிக்கு வக்கீல்லாம் யாரும் இல்லையா? சேரெல்லாம் காலியா கிடக்கு. அவங்களுக்கு யாரும் வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம், அதான் காலியா கிடக்கு. ரங்கநாயகி, 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 ரங்கநாயகி. மாமா, நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டேன் மாமா. அத்தை நல்லபடியா ரிலீஸ் ஆயிடுவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. உங்களுக்காக வாதாடுறதுக்கு எந்த வக்கீலும் வரல. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க?
ஒரு வக்கீலும் வரல. இன்னைக்கு ரங்கநாயகி உள்ள போறது கன்ஃபார்ம். உங்களுக்காக வாதாடுறதுக்கு இலவச சட்ட உதவி மையத்திலிருந்து வக்கீல வர சொல்லட்டுமா? வேண்டாம் ஜட்ஜையா. எங்க அம்மாவுக்காக வாதாடுறதுக்கு நான் வக்கீலை ரெடி பண்ணிட்டேன். ம். வாங்க சார். சார், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணி எங்கள் அம்மா வெளியே கொண்டு வந்துடுங்க சார். ஓகே வெற்றி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. ம். யுவர் ஆனர், ரங்கநாயகிக்காக நான் வாதாட வந்திருக்கேன். இதோ அதுக்கான வக்காலத்து ஃபார்ம். சக்தியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. என்ன பண்ணலாம்? உங்க வாதத்தை ஆரம்பிங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த கேஸில் நான் எஸ்பி திலகவதி மேடத்தை விசாரிக்க விரும்புகிறேன். அதுக்கு அனுமதி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். எஸ்பி திலகவதி, எஸ்பி திலகவதி, எஸ்பி திலகவதி. சார், என் கட்சிக்காரர் ரங்கநாயகிய நீங்க தான் அரெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அவங்க துப்பாக்கியால மீனாட்சியை சுட்டாங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன். ரங்கநாயகி துப்பாக்கியால சுட்டதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? நான் பாக்குறப்ப ரங்கநாயகி கையில துப்பாக்கி இருந்துச்சு. குண்டு காயம் பட்டு மீனாட்சி அம்மா கீழே இருந்தாங்க. அதனால ரங்கநாயகி தான் மீனாட்சியை சுட்டாங்கன்னு முடிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க, மீனாட்சியை ரங்கநாயகி சுட்டாங்களா? நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க போலாம். யுவர் ஆனர், என் கட்சிக்கார ரங்கநாயகி இந்த ஊர்ல மதிப்பும் மரியாதையோடய வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவும் எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுக்காகவும் திட்டம் போட்டு சதி வேலை பண்ணி பொய்யான குற்றச்சாட்டை ஜோடிச்சிருக்காங்க. சோ என் கட்சிக்காரர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய்யான வழக்கு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எஸ். ரங்கநாயகி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையானது, ஆதாரப்பூர்வமானதும் கூட. மீனாட்சியை சுடணும்னு கொலவெறியோட ரங்கநாயகி போனதையும் மீனாட்சி மேல முன்விரோதத்தோட ரங்கநாயகி இருந்ததையும் பார்த்ததுக்கு சாட்சிகள் உண்டு. அப்படி இருக்கிறப்போ இந்த வழக்கு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு டிஃபென்ஸ் தரப்பு லாயர் சொல்றத நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். உங்க ஆட்சேபனை அர்த்தமில்லாதது. சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்ணி அதை நான் நிரூபிக்கிறேன். யுவர் ஆனர், இந்த வழக்குல முக்கிய சாட்சியா இருக்கிற மிஸ்டர் சண்முகத்தை நான் விசாரிக்க விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். சண்முகம், சண்முகம், சண்முகம். வணக்கம் சார். உங்க பேரு தானே சண்முகம்? ஆமா சார். ரங்கநாயகிக்கு மீனாட்சிக்கு முன் விரோதம் இருந்துச்சுன்னு நீங்க போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. ஏன் அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்தீங்க? அவங்களுக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் பார்த்தாலே பிடிக்காது சார். அவங்களோட பொண்ணு சரண்யா மீனாட்சி அம்மா வீட்லயே இருக்கிறதால அவங்க ரொம்ப கோவத்தோட இருந்தாங்க சார். அதனால மீனாட்சி அம்மா கூட சண்டை போட்டாங்க. என் மருமகளையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்.
நான் உன் அம்மாடி. என்னைய வெளில போன்னு சொல்லுவியா? இப்ப நீங்க போகல உங்களை அடிச்சு கொன்னுடுவா அப்படியே. பெத்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சேன்னு இதுக்கெல்லாம் காரணம் மீனாட்சி தான். அவங்கள உயிரோட விடக்கூடாதுன்னு இந்த ரங்கநாயகி அம்மா தான் சுட்டாங்க. மிஸ்டர் சண்முகம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? பையன் ரஷ்யால போய் படிக்கிறான், பொண்ணு ஆஸ்திரேலியால படிக்கிறான். 2 பேரும் ஃபாரின்ல படிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பணம் எப்படி கிடைச்சது? நீங்க சம்பாரிச்சு வச்சிருந்த பணத்துல அவங்கள ஃபாரினுக்கு அனுப்புனீங்களா இல்ல வெளியில கடன் வாங்கி அனுப்புனீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ரங்கநாயகி கிட்ட கடன் வாங்கித்தான் உங்க பசங்களை ஃபாரினுக்கு அனுப்புனீங்கன்னு வாயை திறந்து சொல்லுங்க. உங்க பசங்களோட படிப்பு செலவுக்காக ரங்கநாயகி கிட்ட நீங்க கையெழுத்து போட்டு கடன் வாங்கின டாக்குமெண்ட் இதோ இருக்கு. கடனுக்கு வட்டியை ஒழுங்கா கட்டல, கடனையும் திருப்பி அடைக்கல. அதனால உங்க பேர்ல ரங்கநாயகி கோர்ட்ல போட்டுக்கிற கேஸ் டீடைல்ஸ் இதோ இருக்கு. யுவர் ஆனர், சாட்சி கூண்டுல நிக்கிற சண்முகம் ரங்கநாயகி கிட்ட வாங்கின கடனை ஒழுங்கா கட்டல. அதை வசூலிக்கிறதுக்காக இவர் மேல ரங்கநாயகி கேஸ் போட்டதுனால இவருக்கு ரங்கநாயகி மேல கோபமும் முன்விரோதமும் இருந்திருக்கு. அதனாலதான் சாதாரண குடும்ப சண்டைய மீனாட்சி மேல ரங்கநாயகிக்கு முன்விரோதம் இருந்துச்சுன்னு மாத்தி சொல்ற அளவுக்கு இவர் வந்திருக்காரு. எனவே இவரோட சாட்சியத்தை கோர்ட் ஏத்துக்க கூடாது. நான் சொன்னதுக்கு ஆதாரமா இதையெல்லாம் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். சக்தி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அண்ணே அண்ணே கொஞ்சம் கிட்ட வாங்க வாங்க. அண்ணே அண்ணே உங்க கையால கட்டி இருக்கிற கயிறை அவுத்து விட்டுருங்க. சீக்கிரம். என்கிட்ட அவுத்துடுமா? அண்ணே அண்ணே சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, வாங்க. ஐயோ
நீங்க போலாம். யுவரான, அடுத்தபடியாக சாந்தி, கமலா, வனஜா இவங்க 3 பேரையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். கமலா, வனஜா, ரங்கநாயகி கொலவெறியோட தெருவுல நடந்து போனாங்கன்னு நீங்க போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க, உண்மைதானே? ஆமா சார். ஆமா சார், அப்படிதான் நாங்க சொன்னோம். போலீஸ்ல சொன்னதை அப்படி எங்கேயும் சொல்றீங்களா? சொல்றோம் சார். அன்னைக்கு மத்தியானம் போல இருக்கும். நான் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்தேன். அப்போ மீனாட்சி இவங்க கண்ணுல பட்டா என்ன ஆகுமோ தெரியலையே. ரங்கநாயகி அம்மா ரொம்ப கொலவெறியோட போனாங்க சார். அவங்க அப்படி போனது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு சார். ரங்கநாயகி கோவமா போனாங்களா இல்ல கொலவெறியோட போனாங்களா? கொலவெறியோட போனாங்க. அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நான் கொலவெறியோட போறேன்னு ரங்கநாயகி உங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்லுங்க. மீனாட்சியை சுட்டுக்கல்ல போறேன்னு ரங்கநாயகி உங்ககிட்ட சொன்னாங்களா? எங்க ஊர்க்காரங்களும் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அதனால தான் நாங்களும் அப்படியே சொன்னோம். சோ கோவமா போனவங்களை பார்த்து கொலவெறியோட போனாங்கன்னு பொய்யா போலீஸ் கிட்ட சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஊர்க்காரங்க பேசினதை நம்பி ரங்கநாயகி மேல அப்படி ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லிருக்கீங்க. அது சரி, இப்ப நான் கேட்க போற கேள்விக்காவது சரியான பதில் சொல்லுங்க. ரங்கநாயகி கோவமா போனப்ப அவங்க கையில துப்பாக்கி இருந்துச்சா இல்ல வெறுங்கையோட போனாங்களா? சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? அவங்க துப்பாக்கியோட போனாங்களா இல்ல வெறுங்கையோட போனாங்களான்னு சரியா ஞாபகம் இல்ல சார். சரி, நீங்க போலாம். நன்றி சார். நன்றி சார். யுவர் ஆனர், ரங்கநாயகியை அரெஸ்ட் பண்ண எஸ்பி ரங்கநாயகி சுட்டதை கண்ணால பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. ரங்கநாயகிக்கும் மீனாட்சிக்கும் முன்விரோதம் இருந்துச்சுன்னு சண்முகம் சொன்னது பொய்ன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ரங்கநாயகி கொலவெறியோட போனாங்கன்னு ஊர்க்காரங்க கொடுத்த வாக்கு மூலமும் பொய்ன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ரங்கநாயகி கையில துப்பாக்கி இருந்துச்சா இல்லையான்னு ஞாபகம் இல்லைன்னு வேற சொல்றாங்க. எனவே என் கட்சிக்காரரை குற்றமற்றவர்னு அறிவித்து விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உணவு இடைவேளைக்கு பிறகு கோர்ட் மறுபடியும் துவங்கும்.